ஃபீவர் ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு நோயின் அறிகுறி. when it becomes dangerous, எந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உதயநிலா, யுவர் கன்சல்டன்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஒரு சிம்பிள் டீஹைட்ரேஷன் கூட ஃபீவராக ப்ரெசென்ட் ஆகும், பிகாஸ் அவர் பாடிஸ் ப்ரைமரி கூலிங் சிஸ்டம் வந்து ஸ்வெட்டிங் தான். உங்களுக்கு உடம்புல நீர் சத்து எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ப்ராப்பராக இருக்காது, ஸோ யூ வில் ஃபீவர் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணிங்க 3 to 4 liters ஆஃப் வாட்டர் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் தானாக செட்டில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வாமிட்டிங், டயரியா, வயிற்றுப்போக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா சிம்பிள் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ORS WHO ரெக்கமெண்டட் டோஸ் அண்ட் ரெக்கமெண்டட் டைல்யூஷனில் எடுத்துக்கலாம். ஃபோர்த் திங் வில் பி ப்ராப்பர் வென்டிலேஷன். ரூம்ஸ் வந்து நல்லா ஏரேட்டடாக இருக்கணும் அண்ட் ரொம்ப லைட்டாக நீங்கள் க்ளோத்திங் பண்ணிக்கணும், பிகாஸ் அதுவும் ஏர் சர்க்குலேஷன் இஸ் ரியலி நீடட். த ஃபிஃப்த் திங் வில் பி யுவர் டயட். ரொம்ப வந்து ஆயிலியாக ஸ்பைஸியாக எடுக்கக்கூடாது, பிகாஸ் உங்கள் டைஜஷன் சிஸ்டம் won't be ஒர்க்கிங் ப்ராப்பர்லி டியூரிங் தட் டைம். முடிஞ்ச அளவு லைட்டாக ஸ்டீம்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். அண்ட் அதர் திங் இஸ் டெபிட் ஸ்பாஞ்சிங், அதாவது பேராசிட்டமால் எடுத்தும் உங்களோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஈரத்துணி வச்சு துடைக்கிறத பண்ணலாம் வீட்டில். பட் கோல்டு வாட்டர் ரொம்ப யூஸ் பண்ணி அப்படி பண்ணாதீங்க, தட் வில் பி டார்மெண்டிங். லூக் வார்ம் வாட்டரில் டெம்பரேச்சர் குறையிற வரைக்கும் டெபிட் ஸ்பாஞ்சிங் பண்ணலாம். ஸோ ஈவன் ஆஃப்டர் ட்ரையிங் ஆல் தீஸ் உங்களுக்கு ஃபீவர் செட்டில் ஆகலை, ஆர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசோசியேட்டட் டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிற சிம்டம்ஸ் வச்சு we will have a list of differential diagnosis, அண்ட் அதுக்கு தேவையான டெஸ்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் எடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அண்ட் யூரின் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இருமல் சளி இருக்குன்னா நெஞ்சு படம் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு லைக் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ், இப்போ வந்து உடம்புல வந்து தடிப்பாக வருது, ஈரிலிருந்து ரத்தம் வருது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் லைக் டெங்கு அண்ட் உங்களோட ஃபீவர் பேட்டர்ன் பொறுத்து மலேரியா, டைஃபாய்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்ஸும் எடுப்பாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ ஃபீவர் வராமல் அந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஹேண்ட் ஹைஜீன், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. மேக் ஷுர் த வாட்டர் யூ ட்ரிங்க் இஸ் சேஃப் அண்ட் நாட் கண்டாமினேட்டட். அவுட் சைட் ஃபுட் முடிஞ்சளவு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, பட் ஈவன் இஃப் யூ டேக், மேக் ஷுர் அது வந்து சுத்தமான இடத்துல செய்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துல மட்டும் சாப்பிடுங்க. வேக்சினேஷன், போத் அடல்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வேக்சினேஷன்ஸை அப் டு டேட் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லையோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உடம்பு முடியாமல் சிக் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் கான்டாக்டை அவாய்ட் பண்ணிடுங்க. நுரையீரல் சம்மந்தமான நோய் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா முடிஞ்சளவு நீங்களும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஸோ டு சம் இட் அப், நாட் ஆல் ஃபீவர்ஸ் ஆர் டேஞ்சரஸ், பட் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அசோசியேட்டட் டேஞ்சர் சைன்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்கள். ஓவர் த கவுண்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஈவன் பேராசிட்டமால் உடனே ஃபீவர் வந்த உடனே எடுத்துக்காதீங்க. கிவ் டைம் ஃபார் யுவர் இம்யூன் சிஸ்டம் டு ஒர்க் இட் அப். அண்ட் பட் டோன்ட் வெயிட் ஃபார் த சிம்டம்ஸ் டு ஸ்பீக் லவுட்லி. Early detection is always best protection. Stay safe, stay healthy. So fever with எந்த danger signs உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் general physician-ஐ visit பண்ணுங்க. Thank you.